மூன்றாவது விஷயம், பிளாஸ்டிக் பொருட்களை நீங்க தண்ணி குடிக்கணும். பிளாஸ்டிக்ல நீங்க தண்ணி பானங்கள் குடிக்கிறது, நீங்க என்ன செய்வீங்க, வீட்டுல ஃப்ரிட்ஜில் இந்த மினரல் வாட்டர் வர பாட்டில் இருக்குது, சோடா பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில்களை ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு அதைத்தான் திரும்ப குடிப்பாங்க. இப்ப வீடுகள் அந்த கிளாஸ்ல வைக்கிறத விட அந்த பாட்டில் ஈஸி, பரிமாறத்துக்கு லேஸ். அதுக்காக வேண்டி ஒரு கொக்கோ கோலா வேணா அந்த பாட்டிலையே திரும்ப திரும்ப நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாங்க, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல எந்த பிளாஸ்டிக்கா இருந்தாலும், பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் ஜொக்கா இருந்தாலும் சரி, நீங்க கடையில விற்கிற வாட்டர் பாட்டிலா இருந்தாலும் சரி, இந்த எல்லா பாட்டிலையும் எல்லா பிளாஸ்டிக்லையும் Q9 இதுல Q9 ஒரு நச்சு பதார்த்தத்தை கலந்திருக்கிறாங்க. Q9 என்று சொல்ற நச்சு பதார்த்தம். இந்த பாட்டில் அடியில பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கோணமாக ஒரு அடையாளம் போட்டிருக்கு. ஒரு முக்கோணம், அம்புக்குறியா ஒரு முக்கோண அடையாளம் போட்டிருக்கு. இந்த முக்கோண அடையாளத்துக்குள்ள முதலாம் நம்பர் போட்டிருக்குது. இந்த பாட்டில் இப்ப முதலாம் நம்பர் போட்டிருக்குது. 1, 2, 3. இந்த 3 நம்பரும் போடப்பட்டால் இதை 2வது தடவை பாவிக்க கூடாது. இதோட வாரத்தை குடிக்கலாம். திரும்ப இதுல தண்ணி ஊற்றி, இதுல தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. இப்ப திரும்ப இதுல தண்ணி குடிக்கும் போது என்ன செய்தென்றால், இதுல இருக்கிற Q9 அந்த நச்சு பதார்த்தம் நம்முடைய உடம்புக்குள்ள போகுது. அது நேர நம்முடைய மூளையில மெமோரி செல்ஸை தாக்குது, ஞாபக சக்தி குறைவு ஏற்படுது. இன்னைக்கு பாருங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எத்தனை லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்குறாங்க. நமக்கு அம்மையா சூறாவுக்குள்ளே பாடமாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்? நம்முடைய உணவு பழக்கத்திலேன்றப்ப தவறு இருக்குது. அப்ப இந்த பிளாஸ்டிக் பொருளை முக்கோணம் போட்டு 1, 2, 3 அடையாளங்கள் போடப்பட்டிருக்குமாக இருந்தால் அது வந்ததை பாவிச்சுட்டு வீசுங்க. அல்லது இதை வேற எதுக்காவது மண்ணை போட்டு சுத்தராக்கு வைக்கலாம், தொழுறதுக்கு முன்னுக்கு வைக்கலாம். கலர் தண்ணி வச்சு வீட்டுல பூனை வராம வைப்பாங்க, நாய் வராம வைப்பாங்க, அதுக்கு வைங்க. அல்லது வேற ஏதாவது மருந்து மாத்திரை மருந்து வைக்கிறதுக்கு, உங்களோட பூக்கண்டுக்கு பயிருக்கு வைக்கிற மருந்து நாம பாவிக்காத வேற எதுக்காவது பயன்படுத்துங்க. அழகுக்கு வைங்க. வேற தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போறதுக்கு, தண்ணி ஊத்துறதுக்கு, வெட்டிட்டு அதை கப்பா பயன்படுத்துறேன், இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனா இதுல ரீயூஸ் பண்ணாதீங்க, 2வது தடவை பயன்படுத்தாதீங்க. மற்றது, நீங்க கடையில வாங்குறீங்க பிளாஸ்டிக் பாட்டில், அதுல எல்லாம் 5ஆம் நம்பருக்கு மேல இருக்கும், 4, 5, 6 இருக்கும். நீங்க அந்த பாருங்க, எல்லா பிளாஸ்டிக்லையும் அதுல முக்கோணம் போட்டு அதுல நம்பர் போட்டிருக்கும், வேற 3க்கு மேல போட்டிருக்கும். அதுல நீங்க ரீயூஸ் பண்ணலாம். ஆனால் கடுமையான சுடுநீர் அதுல பயன்படுத்தக்கூடாது. சூடான தண்ணியை விடும்போது சுட சுட இதுல டீயை கொண்டு வந்தால், இதுல உதாரணத்துக்கு 6ஆம் நம்பர் போட்டிருக்கேன் வைங்க, 6 நம்பர் போட்டதுல நீங்க சுட சுட டீயை ஊத்தினா அதுல இருக்கிற Q9 அந்த டீயில மிக்ஸ் ஆகும். சின்னாக்களுக்கு தான், பெரியாக்களுக்கு தான், பெரியவங்களுக்கு தான். எனவே இந்த பிளாஸ்டிக்ல உள்ள ஒரு பிரச்சனை தான். அதனால நம்முடைய நாட்டு கவர்மெண்ட்ல உள்ள சட்டம் தெரியுமா, சின்ன பிள்ளைகளுக்கு டீ கொடுக்குறாங்க தானே, பிளாஸ்டிக் பொட்டில டீ கொடுக்கறது தடை. ஆனா நாம ஒருத்தருமே அதை இன்குவாரி பண்றல. பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பிளாஸ்டிக் பொட்டில டீ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நாங்க 119க்கு அடிச்சு, சிறுவர் உரிமை பாதுகாப்புக்கு ஒரு நம்பருக்கு அதுக்கு அடிச்ச உடனே அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, தடை. ஆனா பிளாஸ்டிக் பாட்டில டீ கொடுக்கறதா இருந்தா வேற ஒரு கப்புல ஆத்தி சூட நல்லா தனிச்சிட்டு பிறகு அதுல ஊத்தி குடிக்கலாம். எனவே மாணவர்களாகிய உங்களுக்கு ஞாபக சக்தி குறைகிறதுக்கு இந்த பாட்டில, அதே மாதிரி மினரல் பாட்டில், அந்த பாட்டில்கள்ல 2வது தடவை தண்ணி பாவிக்கிறது ஒரு காரணம். வீட்டுல தந்தா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, இது வேணாம். ஒரே தடவை தான், ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு அந்த பாட்டில வேண்டலாம். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. 30 ரூபாயில இருந்து 100, 200 ரூபாய்க்கெல்லாம் அந்த பாட்டில் இருக்குது, வச்சிருக்கிறாங்க வாட்டர் பாட்டில். அந்த பாட்டில்ல நீங்க சூடு இல்லாம ஆற வச்ச தண்ணியைத்தான் அதுல என்ன செய்யணும், எடுக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போதும் மதரசாக்கு போகும்போதும் அதைத்தான் நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். எனவே ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு இதை நீங்க செய்யுங்க, தவிர்த்து கொள்ளுங்க. உணவுல
நீங்க ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு உணவுல நீங்க சில பழக்கங்களை கொண்டு வரணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு எப்பவுமே மீன் இறைச்சி மட்டும்தான் பிடிக்கும். ஆனா பச்சை நிறத்தில் உள்ள இலைகள், காய்கறிகள், இதுலதான் ஞாபக சக்திக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடியது இருக்குது. நம்முடைய மூளையில ஞாபக சக்திக்கு தேவையான மெட்டீரியல் தங்கம். என்ன தங்கத்தை சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. அது தங்கம். இந்த தங்கம் கூடுதலாக மூளைக்கு போய் சேரக்கூடியது வல்லாரை கொட்டுக்கொள்ளையில இருக்குது. கொட்டுக்கொள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, வல்லாறு சிங்களத்துல. நீங்க பாமஸ்ல போய் ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு டெப்லெட் தாங்கன்னு கேட்டா ஒரு டெப்லெட் தருவாங்க. அந்த டெப்லெட்ல பேரு கொட்டுக்கொள்ளை. பராக்கா தயாரிப்புல வல்லாரையால கொட்டுக்கொள்ளையால ஒரு கேப்சூல் வருது. ஒரு பாட்டில் 350 ரூபா. அதுல பேரே கொட்டுக்கொள்ளை. ஏன் நாம அப்படி போகணும்? நம்ம வீட்டுல வல்லார சாப்பிடுவோம். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அடிக்கடி வல்லார கீரையை சமைச்சு கொடுங்க. ஒரு வாரத்துல 2-3 நாளைக்காவது வல்லாரைய கொடுங்க, பச்சையா கொடுங்க. அபிச்சால் அதுல உள்ளது எல்லாம் இல்லாம போகும். வல்லார அதே மாதிரி நல்ல பச்சை நிறத்துல உள்ள கீரை வகைகள், தூதுவளை இலைன்னு சொல்லுவாங்கன்னு, இது மாதிரி பச்சை நிறத்துல உள்ள காய்கறிகள், பிப்பிங்கா, இது மாதிரியான விஷயம். இது நீங்க பச்சையா சாப்பிடுறது, சலாது வகைகள் உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.